Good morning, children. Science Unit 3 Energy. Learning objectives. After completing this lesson, we will be able to know about different forms of energy. We will be able to explain the energy changes in daily life. We will be able to understand the law of conservation of energy, and we will be able to list out the uses of energy. Introduction. Mala was standing in the row for her morning school assembly. Mala was standing. மாலா நின்றுட்டுருக்கா. எங்கே நின்றுட்டுருக்காங்க? ஸ்கூல் மார்னிங் அசம்பிளியில் நின்றுட்டுருக்காங்க. சடன்லி ஷீ ஃபெயிண்ட் அண்ட் ஃபெல் டவுன். திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஹர் கிளாஸ் டீச்சர் ரஷ் டு ஹர், டுக் ஹர் டு த கிளாஸ் ரூம் அண்ட் கேவ் ஹர் வாட்டர் டு ட்ரிங்க். உடனே அவங்க கிளாஸ் டீச்சர் அவங்கள கிளாஸ் ரூமுக்கு கொண்டு போய் என்ன தராங்க? வாட்டர் குடிக்கிறதுக்கு தராங்க. She came to know that Mala had skipped her breakfast. அப்புறம் அவங்களுக்கு என்ன தெரியுது? மாலா வந்து மார்னிங் ஃபுட் என்ன சொல்லணும்? பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிட்லன்னு தெரிய வருது. She was given some food and then she came back to normal. மாலா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாதனால தான் மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சு அவங்க டீச்சர் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டு தராங்க. உடனே மாலாவும் நார்மல் ஆயிடுறாங்க. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ்? இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? வெரி குட் சில்ட்ரன். வி நீட் எனர்ஜி டு டூ ஆர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். நமக்கு எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் நிற்கக்கூட முடியும். எனர்ஜி இல்லைன்னா நம்ம என்ன ஆகிடுவோம்? மயங்கி விழுந்துடுவோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? எனர்ஜி தேவை. வி நீட் எனர்ஜி டு டூ ஆர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். நம்ம டெய்லி என்னென்ன வேலை செய்கிறோமோ அது எல்லாத்துக்குமே என்ன தேவை? எனர்ஜி தேவை. வி கெட் திஸ் எனர்ஜி ஃப்ரம் த ஃபுட். நமக்கு இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? ஃபுட்லேருந்து கிடைக்குது. இன் சயின்ஸ், எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். சயின்ஸில் நம்ம எனர்ஜி என்ன சொல்லுவோம்? கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஒரு வேலையை செய்கிற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதுதான் எனர்ஜி அப்படின்னு சயின்ஸில் சொல்லுவோம். லெட் அஸ் ஸ்டடி அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் தேர் யூசஸ் இன் திஸ் லெசன். இந்த லெசனில் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடைய யூசஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் கம் டு see the different forms of energy. Number 1, different forms of energy. We do many works in our daily life. Many of them are done physically. Some works are done with the help of instruments and devices. டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய வேலை செய்கிறோம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? காலையில் எழுந்திருக்கிறீங்க, குளிக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஜம்ப் பண்ணுறீங்க, விளையாடுறீங்க, உட்காந்து டிவி பார்க்குறீங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி ஆடி விளையாடுறீங்க. வெரி குட். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை? எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி இப்போ ஓடுறது, நடக்கிறது, இதுக்கெல்லாம் எப்படி பண்ணுறோம்? இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக பண்ணுறோம். நம்மளுடைய உடல் சார்ந்து நம்ம கை கால்களை ஆட்டி நம்ம ஃபிசிக்கலாக இந்த வேலையை நம்ம செய்கிறோம். Some works are done with the help of instruments and devices. சில வேலைகளை நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சோ இல்லை ஒரு டிவைஸ், ஒரு மெஷின்ஸை வச்சோ தான் செய்ய முடியும். இப்போது துணி தைக்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது நம்ம வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் தே நீட் எனர்ஜி டு ஒர்க். இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்லை டிவைஸ் வச்சு வேலை செய்யும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, டிவைஸுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. There are different forms of energy like mechanical energy, heat energy, light energy, wind energy and so on. இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிவைஸில் நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த எனர்ஜியெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. என்னென்ன இருக்குது? மெக்கானிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அண்ட் ஸோ ஆன். இன்னும் அது மாதிரி நிறைய எனர்ஜி இருக்குது. அதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். லெட் அஸ் ஸ்டடி அபவுட் தெம் ஒன் பை ஒன். நாம் அந்த எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்
Mechanical energy. Mechanical energy. Energy possessed by an object due to its motion and position are called mechanical energy. Energy possessed by an object due to its motion and position. ஒரு ஆப்ஜெக்ட்னா நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பொருள். ஒரு ஆப்ஜெக்ட் அதோடைய மோஷன், அதோடைய இயக்கத்தின் காரணமாகவோ இல்லை அதோடைய பொசிஷன், அதோடைய நிலை, அது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொசிஷன் காரணமாக எனர்ஜியை அது வந்து பெற்றிருக்கும். எனர்ஜி possessed by an object due to its motion and position are called mechanical energy. ஒரு பொருள் ஒரு இயக்கத்திலேயோ இல்லை ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருக்கும்போதோ ஒரு எனர்ஜி அதுக்கு கிடைக்குது. அந்த எனர்ஜி தான் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்கிறோம். மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பி கிளாசிஃபைடு இன்ட்டு 2. நம்பர் 1 கைனெட்டிக் எனர்ஜி, நம்பர் 2 பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம 2 டைப்பாக டிவைட் பண்ணுறோம். நம்பர் 1 கைனெட்டிக், நம்பர் 2 potential energy. Kinetic energy. Energy possessed by a moving object is known as kinetic energy. Energy possessed by a moving object. ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தானே மூவ் ஆகும். அந்த மூவிங் என்ன சொல்லி இயக்கம்னு சொல்லுவோம். இங்கேருந்து அங்கே போகுது. அந்த மூவிங் ஆப்ஜெக்ட், ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் இருக்கிற எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜி. ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவிங்கில் இருக்கும்போது இருக்கிற எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜி. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் எனர்ஜி ஆஃப் மோஷன். மோஷன்னாலும் மூமெண்ட்டு தான். இந்த எனர்ஜியை இன்னொரு முறையில் எப்படி சொல்லலாம்னா எனர்ஜி ஆஃப் மோஷன். எனர்ஜி ஆஃப் மோஷன்னாலும் ஒன்று தான், கைனெட்டிக் எனர்ஜினாலும் ஒன்று தான். எக்ஸாம்பிள்ஸ் மூவிங் கார், கிரிக்கெட் பால் bowled by a player, bullet coming out of a gun. எக்ஸாம்பிள் என்ன? கைனெட்டிக் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள் மூவிங் கார். கார் மூவ் ஆகிறதுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு எனர்ஜி இருக்குது அந்த காருக்கு. அந்த எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜி. கிரிக்கெட் பால் பவுல்டு பை எ பிளேயர். இப்போ கிரிக்கெட் பிளேயர் வந்து ஒரு பாலை வந்து பவுல் பண்ணுறாரு, வேகமாக வீசுறாரு. அப்போ அந்த பால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா, அப்போது அந்த பால்லையும் ஒரு மூவிங் எனர்ஜி இருக்குது, எனர்ஜி ஆஃப் மோஷன் இருக்குது. தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி. புல்லட் கம்மிங் அவுட் ஆஃப் அ கன். ஸோ ஒரு கன்னிலேருந்து புல்லட் இப்படியே வேகமாக சீறி பாஞ்சிட்டு வருது இல்லையா, ரொம்ப ஸ்பீடாக வரும். அந்த புல்லட்லேயும் கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது. இயக்க ஆற்றல், ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை இயங்கிறதுக்கு தேவையான ஆற்றல் தான் கைனெட்டிக் எனர்ஜி. யூ நோ தட் எனர்ஜி மீன்ஸ் ஆற்றல், சக்தி, பவர். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. Energy possessed by an object which is at rest is known as potential energy. ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போது, அதாவது அது மூவில் இல்லை, நிலையாக இருக்குது, ஒரு இடத்துல ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போவும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்படியே நிலையாக இருக்குது, நிலை ஆற்றல்னு சொல்லுவாங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு எனர்ஜி அதுக்குள்ளே இருக்குது, அந்த எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டோர்டு எனர்ஜி ஆஃப் பொசிஷன். இதை இன்னொரு வழியில் என்ன சொல்லலாம், ஸ்டோர்டு எனர்ஜி ஆஃப் பொசிஷன். அந்த பொசிஷனில் அந்த எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, உள்ளேயே இருக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியாது, இந்த எந்த எனர்ஜியுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. திஸ் இஸ் potential energy examples: object lifted above, stone in the stretched rubber, water in the dam. Object lifted above, ஒரு பொருளை நம்ம மேலே தூக்கும் போதும் அந்த ஆப்ஜெக்டில் ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் லிஃப்டட் above. ஸ்டோன் இஸ் இன் த ஸ்ட்ரெச்டு ரப்பர். ஸோ நீங்கள்லாம் சின்ன வயசில் இப்போவும் விளையாடுவீங்க, அந்த ரப்பர் வச்சு இழுத்து, ஸ்டோன் வச்சு இழுத்து அடிப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டோன்லேயும் ஒரு எனர்ஜி இருக்குது. என்ன எனர்ஜி இருக்குது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. வாட்டர் இன் த டேம். டேமில் எவ்வளோ வாட்டர் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த வாட்டர்லேயும் நிலையாக அந்த வாட்டர் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ அதுக்குள்ளே என்ன எனர்ஜி இருக்குது? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. வாட்டர் இன் த டேம். நெக்ஸ்ட்
யூசஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு எந்த வழியில் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பி யூஸ்டு டு டூ மெனி ஒர்க்ஸ். சம் ஆஃப் them ஆர் given below. மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம லைஃப்பில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாம். இன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ஸ் kinetic energy of water is converted into electrical energy. In hydroelectric plants அப்படின்னு என்னது, நம்ம வாட்டரை வச்சு, ஹைட்ரோனா வாட்டர் தான், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ஸ், வாட்டர்லேருந்து நம்ம கரண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடம் தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ஸில் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. வாட்டர் வந்து வேகமாக ஒரு சக்கரத்தில் வந்து வேகமாக செலுத்துவாங்க. அப்போ அந்த வீல் ரொட்டேட் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அப்போ வாட்டரோடைய கைனெட்டிக் எனர்ஜி, வாட்டர் வேகமாக போனால் தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வாட்டரோடைய கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா நம்ம கரண்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. Next, windmills convert kinetic energy of winds into electrical energy. Windmills உங்களுக்கு தெரியும், காற்றாலை. ஸோ windmills convert kinetic energy of winds into electrical energy. இங்கேயும் வாட்டர்லேருந்து நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கைனெட்டிக் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிது. விண்ட் மில்ஸ்லேயும் என்ன ஆகுது, விண்ட் மீன்ஸ் காற்று, ஏர். விண்ட்மில்லில் விண்ட்ஸ் வந்து அந்த ஃபேனை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறதுனால அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. ஸோ இங்கே விண்டோட கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு எனர்ஜியாக கிடைக்குது. ஸோ அதான் விண்ட்மில்ஸ் கன்வெர்ட் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் விண்ட்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட், மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த ஹேமர் இஸ் யூஸ்டு டு அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் அ நெயில். ஹேமர் உங்களுக்கு தெரியும், ஹேமர் வந்து வேகமாக அடிக்கிறதுனால நெயில்னு என்னது, ஆணி மேலே வேகமாக ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஹேமரோட ஃபோர்ஸ் வந்து வேகமாக அப்ளை பண்ணதுனால வாலில் செவுத்தில் வந்து ஆணி நம்ம அடிக்கிறோம், இல்லை ஒரு பொருள் மேலே ஆணியை நல்லா அடிக்க முடியுது. ஸோ இங்கே வந்து அந்த ஹேமரோடைய மெக்கானிக்கல் எனர்ஜி, ஹேமர் என்ன பண்ணுது, வேகமாக அடிக்கும்போது அதில் இருக்கிற எனர்ஜி வந்து நெயிலுக்கு போய் அது வந்து ஒரு இடத்துல ஃபிட் ஆகுது. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த ஹேமர் இஸ் யூஸ்டு டு அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் அ நெயில். மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பிரிங் எ மூவிங் பாடி டு ரெஸ்ட் அண்ட் மேக் எ பாடி அட் ரெஸ்ட் டு மூவ். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வச்சுட்டு நம்ம மூவிங் பாடியை ரெஸ்ட்டில் வைக்க முடியும். வேகமாக போயிட்டுருக்கிறத ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட்லேயும் வைக்க முடியும். அப்படி ரெஸ்ட்டில் இருக்கிறத மறுபடியும் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ணவும் முடியும். ஏன்னா மெக்கானிக்கல் எனர்ஜினா என்னென்ன, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜியால் நம்மளை மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கைனெட்டிக் எனர்ஜியாக இருக்கும், அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜியை கைனெட்டிக் எனர்ஜியாகவும் மாற்றலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மூவிங் பாடியை ரெஸ்ட்லேயும் வைக்க முடியும், ரெஸ்ட்டில் இருக்கிற பொருளை மூவ் ஆகிறதுக்கும் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும். Okay children, next we are move on to the wind energy. Wind energy. Energy possessed by the wind is known as wind energy. Windல இருக்கிற எனர்ஜி தான் நம்ம wind எனர்ஜின்னு சொல்கிறோம். Energy possessed by the wind is known as wind energy. Windனா உங்களுக்கு தெரியும், ஏர், காற்றோட எனர்ஜி தான் wind energy. Uses of wind energy. Windmills use wind energy to generate electricity. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம், விண்ட்மில்ஸில் விண்டோட எனர்ஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த விண்டு காற்று தான் அந்த ஃபேனை வந்து ரொட்டேட் பண்ண வைக்குது. அந்த ரொட்டேஷன் நடந்தால் தான் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிசிட்டி நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ விண்ட்மில்ஸ் யூஸ் wind energy to generate electricity. Next, ships sail by the power of wind. ஷிப்ஸ் எல்லாம் வந்து கடலில் வந்து போகுது இல்லையா, அதுக்கும் என்ன தான் தேவை, காற்றோட பவர் தேவை, பவர் ஆஃப் விண்டோட பவர் இல்லாமல் நம்மளால் ஷிப்பில் வந்து
போக முடியாது. அந்த காற்று எந்த பக்கம் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷிப்பை வந்து அவங்க என்ன செய்வாங்க, ஓட்டுவாங்க. அப்போ தான் அந்த ஷிப் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கடலில் இருக்க முடியும். ஷிப்ஸ் sail by the power of wind. Next, sports like wind surfing, sailing, kite surfing use wind energy. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீயில் அந்த கடல் அலையில் வந்து அப்படியே சர்ஃபிங் பண்ணுவாங்க, அப்படியே சறுக்கிட்டு விளையாடுவாங்க இல்லையா, அந்த விளையாட்டுக்கு. அடுத்தது யாட் போட்டில் வந்து செயில் பண்ணுவாங்க, அந்த கேமுக்கு. கைட் சர்ஃபிங், நம்ம கைட் சர்ஃபிங்னா என்னது, பட்டம் விடுவோம் இல்லையா, அதுக்கும் என்ன தான் தேவை, விண்ட் எனர்ஜி தேவை. பட்டம் பறக்கும்போது உங்களுக்கு தெரியும், காற்று போகிற பக்கமாக நீங்கள் விட்டிங்கன்னா தான் பட்டம் நல்லா பறக்கும். அப்போது கைட் சர்ஃபிங் யூஸ் விண்ட் எனர்ஜி. இது எல்லாத்துக்குமே விண்ட் எனர்ஜி தேவை. நெக்ஸ்ட், விண்ட் எனர்ஜி கேன் பி யூஸ்டு ஃபார் பம்பிங் வாட்டர். வாட்டர் பம்ப் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இப்படி அழுத்திக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுலேருந்து பம்ப் வழியாக என்ன ஆகும், தண்ணி வரும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, நீங்களும் அழுத்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பம்பிங் மிஷினுக்கும் என்ன தான் தேவை, விண்ட் எனர்ஜி தேவை. நம்ம அழுத்தும் போது என்ன ஆகும்னா, நம்ம வேகமாக அழுத்துவோம் இல்லையா, அப்போ அழுத்தும் போது நம்ம சுற்றி இருக்கிற காற்று அதுக்குள்ளே போகும். விண்டு உள்ளே போய் நம்ம அழுத்த அந்த விண்டு உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் அங்கேருந்து தண்ணியை மேலே தள்ளிவிடும். அப்போது விண்ட் எனர்ஜி இருந்தால் தான் பம்பிங் வாட்டர்லேயும் வாட்டர் வரும். அங்கேயும் நம்ம விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விண்ட் எனர்ஜி கேன் பி யூஸ்டு ஃபார் பம்பிங் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், do you know question? Do you know Tamil Nadu stands first in generating electricity from windmills? விண்ட்மில்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறதுல நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் அதிகமான காற்றாலைகள் இருக்குது. அங்கே தான் அதிகமாக காற்றாலை மூலிமா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. விண்ட்மில்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் பிளேசஸ் லைக் ஆரல்வாய்மொழி, கயத்தாறு அண்ட் குடிமங்கலம். ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த பிளேஸில் விண்ட்மில்ஸ் இருக்குது? ஆரல்வாய்மொழி, கயத்தாறு, குடிமங்கலம். Next, heat energy. Heat energy. When the temperature of a substance is raised, its atoms and molecules begin to vibrate and release a kind of energy. When the temperature of a substance is raised, ஒரு பொருளுடைய டெம்பரேச்சர் அதிகமாகும் போது, டெம்பரேச்சர் என்ன, ஹீட், வெப்பம்னு சொல்லுவேன், அதான் டெம்பரேச்சர். அது அதிகமாகும் போது its atoms and molecules begin to vibrate and release a kind of energy. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அந்த பொருளுடைய ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஆட்டம்ஸ்னால் என்ன, மாலிகுல்ஸ்னால் என்னென்னு, அது எல்லாமே வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆனதும் அதுலேருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. This energy is known as heat energy or thermal energy. இந்த எனர்ஜி தான் நம்ம ஹீட் எனர்ஜி ஆர் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வாட்டர், தண்ணியை வந்து சூடு பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அதுலேருந்து பபுள்ஸ் அங்கேயும் இங்கேயும் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸும் வைப்ரேட் ஆகி ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். This energy flows from a hot substances to a cold substances. ஹீட் எனர்ஜி எப்போவும் ஹாட்டான திங்ஸில் இருந்து கோல்டான சப்ஸ்டன்ஸுக்கு தான் ஃப்ளோ ஆகும். If we put some ice cubes into water in a glass, water becomes cold. It is because heat is transferred from water to ice. ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கலாம், அதில் ஐஸ் க்யூப்ஸை போடலாம். போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த வாட்டர் வந்து ஜில்லுன்னு ஆகிடுது இல்லையா, நீங்கள் ஜூஸ் போடும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஐஸ் க்யூப்ஸ் போட்டோடனே அந்த வாட்டரும் கோல்ட் ஆகிடும். ஏன்னா வாட்டரில் இருக்கிற ஹீட் எனர்ஜி ஐஸ் க்யூப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. Here is one, do you know question? Heat is the total energy of the molecules in a body. ஒரு பொருளோட மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய டோட்டல் எனர்ஜி தான் நம்ம ஹீட்டுன்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹீட் இன் அ பாடி. ஒரு பொருளோட ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர். நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டீஸ் 3. ரப் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். வாட் டு யூ ஃபீல் இன் யுவர் ஹேண்ட்ஸ்? உங்கள் கையை நல்லா தேய்ங்க. நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
Do you feel the heat generated by friction? உங்கள் கையை அப்படி தேய்க்கும் போது ஹீட்டை ஃபீல் பண்ணுறீங்களா? எஸ், நம்ம கையை நல்லா தேய்க்கும் போது ரப் பண்ணும்போது ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4. Take a small amount of lime powder in a glass. Add some water and stir well. லைம் பவுடர்னா சுண்ணாம்பு தூள். ஒரு டம்ளரில் சுண்ணாம்பு பவுடர் இருக்கு இல்லையா, லைம் பவுடரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் அதோட ஆட் பண்ணி நல்லா கலக்குங்க, ஸ்டிர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. டச் த கிளாஸ் அவுட் சைட். ஹவு டு யூ ஃபீல்? அப்படி கலக்கினதுக்கு அப்புறமா அந்த கிளாஸை வெளிப்பக்கமாக தொட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி டச் பண்ணோம்னா என்ன ஃபீல் பண்ண முடியும்னா, நம்ம ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும். லைம் பவுடர் வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது அங்கே ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இன் போத் த கேசஸ் யூ கேன் ஃபீல் த ஹீட். நம்ம ஆக்டிவிட்டி 3 and 4 பார்த்தோம் இல்லையா, அந்த 2 கேசஸ்லேயும் நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்? ஹீட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சது. Thus heat is produced by friction and chemical reactions also. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஃப்ரிக்ஷன், 2 பொருள் வந்து ரப் பண்ணுறது உராயிறது. ரப் பண்ணும்போது என்ன ஆகுது? உராய்வு விசை அங்கே செயல்படும். அந்த ஃப்ரிக்ஷனாலையும் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கெமிக்கல் ரியாக்ஷன், இங்கே என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்டிவிட்டி 4ல் பார்த்தோம்? வாட்டரில் லைம் பவுடரை மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன்லேயும் நம்மளால் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. நேச்சுரலாகவே நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்குது. நமக்கு ஹீட் எனர்ஜி அதிகமாக கொடுக்கறது யார்? சன் தான். சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியோட யூசஸை பார்க்கலாம். ஹீட் எனர்ஜி obtained ஃப்ரம் பவர் ஸ்டேஷன்ஸ் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ பவர் ஸ்டேஷன் என்னது? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே, அதான் பவர் ஸ்டேஷன். விண்ட் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜியை வச்சு எப்படி நமக்கு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஹீட் எனர்ஜியிலிருந்தும் நமக்கு பவர் கிடைக்கும். பவர் மீன்ஸ் கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க? தெர்மல் பவர் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. தெர்மல் பவர் ஸ்டேஷன், அனல் மின் நிலையம். நெக்ஸ்ட், ஹீட் எனர்ஜி obtained from petrol and diesel is used to run vehicles. ஸோ வெஹிக்கல்ஸ் ரன் பண்ணுறதுக்கும் வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு என்ன தேவைப்படுது? பெட்ரோல், டீசல் தேவைப்படுது இல்லையா? அந்த பெட்ரோல் டீசல்லாம் என்ன ஆகுதுன்னா ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வெஹிக்கிள் ரன் பண்ண முடியும். ஸோ அங்கேயும் நமக்கு ஹீட் எனர்ஜி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், we cook food with the help of heat. கண்டிப்பாக நம்ம ஃபுட்டு வந்து செய்யணுன்னா என்ன தேவை? ஹீட் தேவை. We cook food with the help of heat. Heat energy renders the food material soft and easy to digest. ஹீட் எனர்ஜி என்ன செய்யுது? நம்மளுடைய ஃபுட்டு மெட்டீரியல்ஸை சாஃப்டாக ஆக்குது. ரொம்ப கெட்டியாக இருக்கிற ஃபுட்டை கூட சாஃப்ட் ஃபுட்டாக மாற்றி தருது. அப்புறம் அது டைஜஸ்ட் ஆக ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நம்ம ஃபுட்டு குக் பண்ணுறதுனால தான் ஈஸியாக நம்ம பாடி வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுது. ஹாட் சப்ஸ்டன்சஸ் லைக் அயர்ன் are heated to mold them into different shapes. Hard substances like iron மாதிரி இருக்க கடினமான பொருள்கள் இருக்கு இல்லையா, அதில் ஹீட் பண்ணுறதுனால அதை இன்னொரு ஷேப்புக்கு நம்மளால் மாற்ற முடியும். இரும்பை வந்து ஹீட் பண்ணி உருக்கி இன்னொரு ஷேப்புக்கு வேறு ஒரு இரும்பு பொருளை நம்ம செஞ்சுக்க முடியும். அங்கேயும் ஹீட் எனர்ஜி ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஹீட் இஸ் யூஸ்டு டு ட்ரை கிளாத்ஸ் அண்ட் அதர் வெட் சப்ஸ்டன்சஸ். ஹீட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? கிளாத்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு, துணி காய வைக்கிறதுக்கு. வெட் சப்ஸ்டன்சஸ் மீன்ஸ் ஈரமான பொருட்களை உலர்த்துறதுக்கும் ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் we see the activities 1 and 2. Activity 1, find out what do we need for the following. First picture, to drive bus. ஸோ பஸ் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட், டு ட்ரை கிளாத் காய வைக்கிறதுக்கு என்ன தேவை? வெரி குட், சன். டு குக், சமைக்கிறதுக்கு என்ன தேவை? ஹீட். டு ஒர்க் இன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணணுன்னா அதில் சார்ஜ் இருக்கணும். வெரி குட்.
எலக்ட்ரிசிட்டி வேணும். பவர் இருந்தால் தான் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும், லேப்டாப்பில் ஒர்க் பண்ண முடியும். Next activity 2, find out the form of energy in the following. Here we have 4 pictures. இந்த பிக்சர்ஸில் மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. 2 types of mechanical energy என்ன? kinetic energy and potential energy. இந்த ஒவ்வொரு பிக்சர்லேயும் kinetic energy இருக்கா, potential energy இருக்கான்னு நீங்கள் சொல்லணும். So it's very easy children. நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். Okay children, we will also know about light energy, electrical energy, chemical energy and conservation of energy in the next video. Thank you. Happy learning.